தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி. சென்னையில் இன்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா என்கவுண்டர். யாரப்பா என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னா, வடசென்னை பகுதியவே ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தனது கட்டுப்பாட்டில் அச்சுறுத்தி வச்சிருந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி தான் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக வடசென்னையில் உருவெடுத்தார், சென்னையை எப்படி தாதாக்களின் கண்ட்ரோலில் சில விஷயங்களில் மறைமுகமான பிஸ்னஸ் அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இவர் கையில் எடுத்தார், இவர் மீது பல வழக்குகள் எல்லாமே இருக்குது. இது குறித்து இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். யார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி? வடசென்னை பகுதியில் காக்காத்தோப்பு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த பகுதியில் பிறந்தவர் தான் அந்த பாலாஜி. இவர் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஒரு சமயம் ரவுடிகளுடைய இந்த தொடர்பு அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமாக அவர்களுடைய அந்த பழக்கம் அப்படியே சின்ன சின்ன விஷயங்களுக்கு போகிறது வர்றது, அப்படியே கொஞ்சம் அந்த கெத்தான ஒரு மனநிலையில் சுற்றுறது, இது எல்லாமே நாமளும் இது மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை தூண்டுது காக்காத்தோப்பு பாலாஜிக்கு. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூலிப்படைகளோடு சேர்ந்து சில சம்பவங்களெல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி இந்த மர்டர் கேஸு, இந்த மிரட்டுறது, இது மாதிரி கடத்தல், இது மாதிரி வழக்குகள்லாம் போய் மாட்டுறாரு. அப்படி மாட்டிய இந்த காக்காத்தோப்பு பாலாஜி மீது இதுவரை கிட்டத்தட்ட 59 வழக்குகள் நிலுவையில் இருக்கான். இப்போ வரக்கூடிய தகவல் எல்லாமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 கொலை வழக்குகளில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுவர் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி. 2020ஆம் ஆண்டு தேனாம்பேட்டா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் மேலே பாம்லாம் போட்டாங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் ஒரு செய்தியெல்லாம் இருக்குது. ஸோ காக்காத்தோப்பு பாலாஜிக்கு எதிரியாக இந்த ரவுடி கேங்கில் யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, சிறையில் இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் அவர்களும் சம்போ செந்தில் அவர்களும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போனன்ட் டீமாக இருந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த 2 டீமுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் சரி சம்போ செந்திலுக்கும் சரி கொஞ்சம் முட்டல் மோதல் எல்லாமே இருந்துட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் காக்காத்தோப்பு பாலாஜி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செம்மரங்கள் கடத்துறாங்கல்ல, இந்த செம்மர கடத்தலில் ஒரு முக்கியமான ஒரு தாதாவை இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா ஒட்டிய திருப்பதி பகுதியிலலாம் இந்த செம்மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புஷ்பா படம், அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆனிச்சுன்னு தெரியும். அதில் மையப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை கதை தான் பல்வேறு ரவுடிகளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா திருவண்ணாமலை, இன்னும் வேலூர், திருத்தணி போன்ற பகுதியிலிருந்து நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா வயிற்று பிழைப்புக்காக மரம் வெட்டுவதற்காக இது மாதிரி காடுகளுக்கெல்லாம் போவாங்க. திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்தூர் தாண்டி இருக்கக்கூடிய காட்டுக்கெலாம் போவாங்க. அங்கே அதிக அளவிலான அந்த செம்மரங்கள் வெட்டப்படுவது ஒரு வழக்கமாக இருக்குது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக. ஆந்திராவினுடைய வனத்துறைக்கு தெரியாமல் பார்த்திங்கன்னா அந்த மரங்களை வெட்டி அது லோடில் ஏற்றி அதை கண்டெய்னர் மூலயமா கொண்டு ஹார்பர் மூலயமா பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த செம்மர கடத்தலில் பார்த்திங்கன்னா முக்கிய மூளையாக முக்கிய தாதாவாக செயல்பட்டவன்னா இந்த காக்காத்தோப்பு பாலாஜி. அது மட்டும் இல்லாமல் இவர் மீது 5 கொலை வழக்குகள் இருக்குது. இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 4:50 மணி அளவில் இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அது எந்த பகுதி அப்படின்னா, வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதிகளில் தான் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதிகாலையில் ஒரு போலீஸார் வாகனத்தின் மீது பார்த்தீங்கன்னா அது கொடுங்கையூர் சரவணன், அதாவது அவர் தான் கொடுங்கையூர் காவல் நிலையத்துடைய இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. அவர் நைட் அந்த ரோந்து பணியில் இருக்கும்போது அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஷூட் அவுட் பண்ணியிருக்கான் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி. அவன் கையில் வச்சிருக்க அந்த கள்ளத்துப்பாக்கியை சுட்ட போது போலீஸார் வாகனத்தினுடைய சைடு டோரில் ஒரு குண்டு பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலே எரியக்கூடிய அந்த விளக்கின் மேல் பகுதியில் ஒரு குண்டு பட்டிருக்கு. தொடர்ந்து குண்டு பாய்ந்ததன் காரணமாக காக்காத்தோப்பு பாலாஜியை எதிர்த்து சுட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு காவல்துறையினர் தள்ளப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக பாய்ந்து வந்த குண்டுகளை தற்காத்துக்கிறதுக்காகவும் கொடுங்கியூர் சரவணன் அவர்கள் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அதிகாலையில் இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா வடசென்னை பகுதியை பரபரப்பாக மாறி நிற்கிது. அடுத்து என்ன நடக்கும்? காக்காத்தோப்பு பாலாஜி ரவுடியாக இருந்தாலும் கூட பல இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் இது மாதிரிலாம் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய சில சின்ன மக்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அதே சமயம் அவங்களுடைய தாயார் என் பையனை வேணும்னே தான் சுட்டு கொண்டுட்டாங்க, அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க
மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சாபம்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என் பையன் வந்து 10 வருஷமாக எந்த தப்புக்குமே பண்ணுறது இல்லைங்க, எந்த தவறான செயல்களுக்கும் போகிறதே இல்லைங்க, அவன் வந்து ஒழுங்காக தான் இருந்தான், திட்டமிட்டு அவனை வந்து கொல்லணும்னு சொல்லி இந்த சதி திட்டத்தை தீட்டி ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டு கதை எழுதாங்க செய்தியாளர் சந்திப்பில். என்னடா அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து என்ன பாயிண்டில் சொல்கிறாங்கன்னா, இந்த காக்காத்தோப்பு பாலாஜியோடைய தாயார் வந்து சம்பவ செந்தில் தான் இந்த சம்பவத்துக்கு மூல காரணமாக வந்து செயல்பட்டுருக்கான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சம்பவ செந்தில் இருக்கிற இடத்த வந்து சம்பவ செந்திலுடைய மனைவிக்கு வந்து தெரியாமல் இருக்குமா, ஏன் அவங்கள வந்து விசாரிக்கவே இல்லை போலீஸார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த கேஸில் சம்பவ செந்திலை தேடுறீங்களே, ஏன் அவருடைய மனைவி வந்து நீங்கள் விசாரிக்கல அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க, காக்காத்தோப்பு பாலாஜி என் பையன் செத்து போயிட்டான், இனிமேல் பாருங்க சம்பவ செந்தில் வந்து உள்ளே வருவான், இந்த கேஸை வந்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து சொல்கிறாங்க. என்னடா அப்படி ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து பகீர்னு தான் இருக்குது. ஸோ காவல்துறையினர் என்ன கோணத்தில் இதை விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட போது இடது பக்க மார்பில் தான் வந்து குண்டு வந்து போயிருக்கு. இதன் காரணமாக கொஞ்சம் சற்று உயிர் இருந்ததன் காரணமாக போலீஸார் அவரை தூக்கிட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆனால் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு. அங்கே மருத்துவர்கள் வந்து காக்காத்தோப்பு பாலாஜியை வந்து பரிசோதிச்சிருக்காங்க. அவங்க பரிசோதித்த பின்பு போலீஸாரிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வர்ற வழியிலே வந்து இறந்துட்டாருங்க, காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக அவருடைய உடல் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் வந்து வைக்கப்பட்டது. இப்போ சமீபத்திலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி மருத்துவமனை வந்து வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து இருக்குது, அங்கே வச்சா எதுவும் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனைக்காக வந்து உடல் வந்து கொண்டு வந்துட்டாங்களாம். ஸோ அது குறித்தும் ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரத்தில் வேற என்ன விஷயங்கள்லாம் வெளிவருது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போதுமே வாழ்க்கையில் கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான், இதுதான் வந்து யதார்த்தம். பெரியவங்க வந்து பல நேரங்களில் ஒரு தத்துவ மொழிகளாக சொல்லியிருந்தாலும் கூட இதுதான் யதார்த்தம். தயவுசெய்து ஒரு தவறான வழிகளில் யாருமே வந்து போயிடாதீங்க. நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் வந்து மதிக்கிறாங்க, கெத்தாக நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் அந்த காலரை அப்படி இப்படிலாம் தூக்கிட்டு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு கன்று வச்சுக்கிட்டு செயின் அப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி இருந்தால் தான் நமக்குன்னு ஒரு நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, நம்மளை பார்த்து யாராலுமே மிரள்வாங்க, நம்ம பல பேரை வந்து மிரட்டலாம், ஆள் கடத்தலாம், பல்வேறு குற்ற செயலில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சில காலங்கள் வந்து ஒரு கெத்து மாதிரி தெரியலாம். ஆனால் என்னைக்காக இருந்தாலும் உங்களுடைய வீழ்ச்சி, உங்களுடைய முடிவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான முடிவாக தான் இருக்கும். தயவுசெய்து யாருமே இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடாதீங்க அப்படிங்கிறதான் பலருடைய எண்ணமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நேற்று திமுகவினுடைய 75வது ஆண்டு பவள விழா வந்து கொண்டாடி இருக்காங்க. திமுகவினர் 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து சென்னை ராபின்சன் பூங்கா அருகே வந்து திமுக வந்து தொடங்கப்பட்டது. அப்போ வந்து அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்தார். அப்புறமேல் 75 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்திருக்கிறது. நேற்று அந்த பவள விழாவில் பேசிய மு.க. ஸ்டாலின் விருது வாங்கிய முன்னாள் மத்திய நிதி இணையமைச்சராக இருந்த எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் இன்னும் காலதாமதம் செய்யணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விரைவில் துணை முதல்வர் ஆக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அன்பில் மகேஷ், அப்புறம் கே.என். நேரு, இன்னும் பல அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ நேற்று திமுகவின் முக்கிய நிர்வாகியாக டெல்டா மாவட்டங்களில் கருதப்படுகிற எஸ்.எஸ். பழனிமாணிக்கமும் இது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பது திமுகவினரிடம் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதன் காரணமாக இன்றைக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகளுடன், அதாவது திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் முக்கிய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர்களுடன் கொண்டு கொஞ்சம் மீட்டிங்லாம் வச்சிருக்கிறாராம் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த மீட்டிங்க்கு பிறகு நிச்சயமாக இந்த ஆலோசனைக்கு பிறகு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவாரா அல்லது அமைச்சர் பிரதிநிதித்துவம் கிடைக்காத மாவட்டங்களுக்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பொறுத்து பார்க்கலாம். விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவினர் வட்டாரத்தில் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், துணை முதலமைச்சர் ஆகிறாரா உதயநிதி அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.